ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு இன்ட்ராடே விஸ்டா. நான் உங்கள் ராஜன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 3 பிளாக் க்ரோஸ் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன். இது 3 தொடர்ச்சியான ரெட் கேண்டில் உடைய ஒரு ஸ்ட்ராங்கான பியரிஷ் ரிவர்சல் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் ஆகும். இது பொதுவா அப் ட்ரெண்ட் மார்க்கெட்ல தோன்றும். இதுல ஃபர்ஸ்ட் ரெட் கேண்டில் ஓபனை விட செகண்ட் ரெட் கேண்டில் ஓபன் டவுன்ல இருக்க வேண்டும். அதே போல செகண்ட் ரெட் கேண்டில் ஓபனை விட தேர்ட் ரெட் கேண்டில் ஓபன் டவுன்ல இருக்க வேண்டும். இதே போல் க்ளோசிங் வந்து ஃபர்ஸ்ட் ரெட் கேண்டில் க்ளோஸை விட செகண்ட் ரெட் கேண்டில் உடைய க்ளோஸ் டவுன்ல இருக்க வேண்டும். அதே போல் செகண்ட் ரெட் கேண்டில் க்ளோஸை விட தேர்ட் ரெட் கேண்டில் உடைய க்ளோஸ் டவுன்ல இருக்க வேண்டும். இதே போல் 3 கேண்டில் ஃபார்ம் ஆனிச்சுனாக்க இதை 3 பிளாக் க்ரோஸ் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் என்று சொல்லுவாங்க. இந்த கேண்டில்ஸ்டிக் என்ன சொல்ல வருதுன்னா, இங்க பையர் ஆதிக்கம் செலுத்தி கொண்டு இருக்கும் பொழுது அதை விட ஸ்ட்ராங்கா செல்லர் நாங்க ஆதிக்கம் செலுத்த வந்துட்டோம்னு நிரூபிக்கத்தான் இந்த 3 ரெட் கேண்டில் கண்டினியூவா ஃபார்ம் ஆகுது. அதாவது டவுன் ட்ரெண்டுக்கு போக போகுதுன்னு அர்த்தம். வாங்க சில உதாரணத்தை பார்ப்போம். இங்க பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டெய்லி சார்ட் பிரேம் எடுத்துருக்கிறோம். இதுல பாருங்க 3 பிளாக் க்ரோஸ் கேண்டில்ஸ்டிக் இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆனிச்சுனாக்கா கண்டிப்பா மார்க்கெட் ஃபர்தரா டவுன் வார்ட்ஸ்க்கு தான் வரும். அதே போல பாருங்க எந்த அளவுக்கு கீழே இறங்கி இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ட்ரேடிங் பண்ணோம்னாக்கா கண்டிப்பா நல்லா ப்ராஃபிட் எடுக்கலாம். வாங்க இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா 1 hour சார்ட் ஃப்ரேம் எடுத்துருக்குறோம். அதில் பாருங்க ஃபர்தராக 3 பிளாக் க்ரோஸ் கேண்டில்ஸ்டிக் இங்கேயும் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் ஆனிச்சுனாக்கா ஃபர்தராக டவுன் சைடு தான் மூவ் ஆகும். அதே போல் பாருங்க எந்த அளவுக்கு கீழே மூவ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ட்ரேடிங் பண்ணோம்னாக்கா கண்டிப்பாக நல்லா ப்ராஃபிட் எடுக்கலாம். வாங்க இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 50 minutes சார்ட் ஃப்ரேம் எடுத்துருக்குறோம். ஸோ இதில் பாருங்க அதே போல் 3 பிளாக் க்ரோஸ் கேண்டில்ஸ்டிக் இங்கேயும் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆனிச்சுனாக்கா கண்டிப்பாக ஃபர்தராக டவுன் சைடு தான் மூவ் ஆகும். பாருங்க எந்த அளவுக்கு கீழே மூவ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ட்ரேடிங் பண்ணோம்னாக்கா கண்டிப்பாக நல்லா ப்ராஃபிட் எடுக்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னாக்கா விக் அப்பர் சைடில் கொஞ்சம் லாங்காக இருக்குது. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அது வந்து செல்லிங் ப்ரெஷர் தான் ஆயிருக்கு. ஸோ இதையும் நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கலாம். இது டவுன் சைடு தான் போகுது. ஸோ இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ட்ரேடிங் பண்ணோம்னாக்கா கண்டிப்பாக நல்லா ப்ராஃபிட் எடுக்கலாம். வாங்க இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 5 minutes சார்ட் ஃப்ரேம் எடுத்துருக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா 3 பிளாக் க்ரோஸ் கேண்டில்ஸ்டிக் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆனிச்சுனாக்கா ஃபர்தராக டவுன் சைடு தான் மூவ் ஆகும். இங்கே பாருங்க அதுக்கு முன்னாடிக்கே வந்தீங்கன்னாக்கா ஒரு பியரிஷ் ஹராமிக் கேண்டில்ஸ்டிக் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சுனாக்கா அது ஃபர்தராக வந்து ஒரு டவுன் சைடு தான் மூவ் ஆகும். அப்படி இருந்தும் நீங்கள் அங்கே மிஸ் பண்ணிட்டீங்க, ட்ரேடிங் எடுக்க இங்கே மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டாக்கா ஸோ நீ 3 ரெட் கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆயிடுச்சு. ஃபார்ம் ஆகி நீங்கள் இங்கேயும் ட்ரேடிங் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ட்ரேடிங் பண்ணோம்னாக்கா கண்டிப்பாக நல்லா ப்ராஃபிட் எடுக்கலாம். இதில் ஒரு ட்ரிக்கு என்னன்னாக்கா ஒரு 3 ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆனிச்சுனாக்கா அதில் அப்பர் விக் வந்து ஹையாக இருந்துச்சுனாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது என்னன்னாக்கா அது என்ன சொல்ல வருதுனாக்கா அது வந்து செல்லிங் ப்ரெஷர், அதாவது செல்லர் ஆதிக்கம் இங்கே செலுத்துறாங்கன்னு தான் அர்த்தம். அதாவது செல்லர் வந்து டாமினேட் பண்ணிட்டே இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இங்கே பாருங்க இந்த 3 கேண்டில் பார்த்தீங்கன்னாக்கா டவுன் சைடில் விக்கே ஃபார்ம் ஆகலை. அதாவது பையர் ஆதிக்கம் வந்து இங்கே குறைஞ்சிருச்சு. அதாவது பையர் டாமினன்ஸ் வந்து குறைஞ்சிருச்சு. அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் டவுன் சைடில் தான் போகும். ஸோ இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் ட்ரேடிங் பண்ணாக்கா கண்டிப்பாக நல்லா ப்ராஃபிட் எடுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா 3 பிளாக் க்ரோஸ் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னை எடுத்து நீங்கள் ட்ரேடிங் பண்ணியானாக்கா 1:2 ரேஷியோ சம்டைம்ஸ் ஃபிட் ஆகும். அதே இது நீங்கள் 1:1 ரேஷியோ எடுத்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக அப்போ 10 ட்ரேடிங் பண்ணியானாக்கா கண்டிப்பாக 8 ட்ரேடிங் சக்ஸஸ் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடிங் பண்ணலாம். இது ஒரு ட்ரிக்கு தான். ஸோ இதே போல் எல்லா டைம் ஃப்ரேம் சார்ட்லையும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேடிங் பண்ணினாக்கா கண்டிப்பாக நல்லா ப்ராஃபிட் எடுக்கலாம். ஸ்மால் அமௌண்ட் நீங்கள் புக்கிங் பண்ணி வெளியில் வரணும் அப்படின்னாக்கா இது ஒரு பெஸ்ட் ஸ்டேட்டஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் ட்ரேடிங் பண்ணினாக்கா கண்டிப்பாக நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். இந்த 3 பிளாக் க்ரோஸ் கேண்டில்ஸ்டிக் பெஸ்ட் டைம் ஃப்ரேம்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு ஸ்விங் அல்லது பொசிஷனல் ட்ரேடராக இருந்தால் டெய்லி சார்ட் ஃப்ரேமே எடுத்துக்கொள்ளலாம். இது வின்னிங் பாசிபிலிட்டி 80 to 90% இருக்கும். அதாவது 10 ட்ரேடிங் பண்ணணும்னாக்கா 8 அல்லது 9 ட்ரேடிங் சக்சஸ் ஆகும். நீங்க ஒரு ஷார்ட் டைம் ட்ரேடரா இருந்தால் 1 hour அல்லது 4 hours சார்ட் ஃப்ரேமே எடுத்துக்கொள்ளலாம். இந்த 2 சார்ட்லயுமே வின்னிங் பாசிபிலிட்டி 70 to 80% இருக்கும். அதாவது 10 ட்ரேடிங் பண்ணணும்னாக்கா 7 அல்லது 8 ட்ரேடிங் சக்சஸ் ஆகும். நீங்க ஒரு இன்ட்ராடே ட்ரேடரா இருந்தால் 50 minutes சார்ட் ஃப்ரேமே எடுத்துக்கொள்ளலாம். இது வின்னிங் பாசிபிலிட்டி 60 to 70% இருக்கும். அதாவது 10 ட்ரேடிங் பண்ணணும்னாக்கா 6 அல்லது 7 ட்ரேடிங் சக்சஸ் ஆகும். மேலே குறிப்பிட்டுள்ள எந்த டைம் ஃப்ரேம் சார்ட்டா இருந்தாலும் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல இருந்து ட்ரேடிங் பண்ணோம்னாக்கா பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுக்கும். வாங்க இப்ப 3 பிளாக் க்ரோஸ் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னுடைய சில முக்கியமான ரூல்ஸை பார்ப்போம். ரூல் நம்பர் 1, இந்த 3 பிளாக் க்ரோஸ் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்
பேட்டர்னை வைத்து ட்ரேடிங் பண்ணும்போது கண்டிப்பாக மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கான்னு நம்ம உறுதி செய்ய வேண்டும். ரூல் நம்பர் 2, கண்டிப்பாக 3 கேண்டிலும் ரெட் கலரா இருக்க வேண்டும். ஒவ்வொரு கேண்டிலுடைய ஓபன் ப்ரீவியஸ் கேண்டிலின் ஓபனை விட டவுன்ல இருக்க வேண்டும். அதே போல ஒவ்வொரு கேண்டிலுடைய க்ளோஸ் ப்ரீவியஸ் கேண்டிலின் க்ளோஸை விட டவுன்ல இருக்க வேண்டும். ரூல் நம்பர் 3, இந்த 3 கேண்டிலுடைய அப்பர் அண்ட் லோயர் விக்கு ஸ்மாலா இருக்க வேண்டும் அல்லது விக்கு இல்லாமலும் இருக்கலாம். இங்கே லாங் விக்கு ஃபார்ம் ஆகுச்சுனாக்க இத 3 பிளாக் க்ரோஸ் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் கன்சிடர் பண்ணக்கூடாது. ரூல் நம்பர் 4, எப்போதுமே RSI வேல்யூ 50க்கு கீழே இருக்கான்னு நம்ம உறுதி செய்ய வேண்டும். இப்ப இந்த வீடியோல 3 பிளாக் க்ரோஸ் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னை பத்தி தெளிவாக பார்த்தோம். இந்த வீடியோவில் வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுனாக்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து எனக்கு ஒரு நன்றி சொல்லணும்னு தோணுச்சுனாக்க சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை பிரஸ் பண்ணி அந்த நன்றியை தெரியப்படுத்துங்கள். இன்ட்ராடே விஸ்டா, நான் உங்கள் ராஜன். நன்றி.